والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أم حسب الذين اجترحوا السيئات أن نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை சந்திச்சோம். ரமதானுடைய மாதத்தில் 3 பகுதியை கழிச்சிட்டோம். இன்றைய மகரிபோட இன்ஷா அல்லாஹ் 3வது 10 சந்திக்க இருக்கிறோம். மிக பெருமதியான 10. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய காலங்களை விட கூடுதலாக இபாதத் செஞ்ச 10. கடந்த காலங்களில் எங்களால் நடந்த எல்லா வகையான நற்கருமங்களையும் அல்லாஹ் இஹ்லாசுள்ளதாக கபூல் செய்து கொள்வானாக. எஞ்சி இருக்கக்கூடிய இந்த பெருமதியான நாட்களை அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிற மாதிரி பயன்படுத்தின ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட எல்லாரோட ஆரம்பமும் உண்டு. நாங்கள் எல்லாரும் பிறந்தது ஒரே மாதிரி. நாங்கள் ஒரே மாதிரி பிறந்தோம்ன்றதுனால ஒரே மாதிரி மௌத்தாகிறது இல்லை. எங்களோட முடிவு வித்தியாசம். எப்படி பிறந்தோம்? 40 நாள் விந்து துளியாக, 40 நாள் இரத்த கட்டியாக, 40 நாள் சதக்கட்டியாக, அதுக்கு பின்னால் எலும்புகள், அல்லாஹ் அந்த எலும்புகளை சதையால் தோளால் போத்தி, அதுக்கு பின்னால் அல்லாஹ் ரூஹ ஊதி, இந்த ஒரு முறையில் தான் அல்லாஹ் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினான். நாங்கள் எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்த முறை இதுதான். நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி வந்தோம் என்றதனால இந்த உலகத்திலிருந்து போற முறையும் ஒரே முறை இல்லை. எங்கட பிறப்பு ஒரே மாதிரி, ஆனா எங்கட மௌத்து வித்தியாசம். ஒரே மாதிரி மௌத்தாக இல்லை. எங்கட வாப்பா பிறந்த மாதிரி தான் நாங்கள் பிறந்தோம். நாங்கள் பிறந்த மாதிரி தான் எங்கட புள்ளகள் பிறந்தாங்க, எங்கட சகோதரர்கள் பிறந்தாங்க. பிறப்புல வித்தியாசம் இல்லை. அல்லாஹு தஆலா முடிவு செஞ்சு வச்சிருக்கிறான், ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் பிறப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆனா எல்லாரும் இப்படித்தான் மௌத்தாகுவாங்க அப்படின்னு ஒரு முறை இல்லை. மௌத்தாகிற முறை வித்தியாசம். எப்படி மௌத்தாகிற அது எங்கட கையில தான் இருக்குது. எங்கட வாழ்க்கைக்கு தோதுவான மௌத்து அமையும். நாங்க எப்படி வாழ்றோமோ அப்படி மௌத்தாக போறோம். இன்னைக்கு உலகத்தில் சிலவங்க நல்ல மௌத்தை சந்திக்கிறாங்க, அழகான மௌத்தை சந்திக்கிறாங்க. சிலவங்க மோசமான மௌத்துகளை சந்திக்கிறாங்க, பயங்கரமான மௌத்தை சந்திக்கிறாங்க. சிலவங்க பாவத்தில் மௌத்தாகிறாங்க, சிலவங்க நன்மையில் மௌத்தாகிறாங்க. சிலர் அல்லாட பொருத்தத்தோட மௌத்தாகிறாங்க, சிலர் அல்லாட கோபத்தை சம்பாதிச்ச நிலையில மௌத்தாகிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க எப்படி வாழ்றோமோ அப்படி மௌத்தாக போறோம். எங்கட வாழ்க்கைக்கு தோதுவான மௌத்து எங்களுக்கு கிடைக்கும். மௌத்தை பத்தி குர்ஆன் சொல்ற வார்த்தை என்ன? குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத்.
ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மௌத்த சுவைக்க போகுது. எல்லாரும் மௌத்த ருசிக்க போறாங்க. குர்ஆன் சொல்லல்ல, அல்லாஹ் சொல்லல்ல, குல்லு நஃப்ஸின் தமூதூன், நீங்க எல்லாரும் மௌத்தாகுவீங்க என்ற வார்த்தையை பாவிக்கல. பாவிச்சிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க மௌத்த ருசிக்க போறீங்க. ருசிக்கிறண்டா என்ன? நாக்குல ஏதாவது ஒன்றை வச்சா அதுல டேஸ்ட் விளங்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு உரப்பான கறி எடுத்து நாக்குல வச்சிட்டோம்னா உரப்பா இருக்கும். ஏண்டா அது அப்படி உரப்பா சமைக்கப்பட்டிருக்குது. ஒரு இனிப்பான ஒரு ஸ்வீட் எடுத்து நாக்குல வச்சா இனிப்பா இருக்கும். ஏண்டா அது அப்படி தயாரிக்கப்பட்டிருக்குது. கசப்பானதை வாயில வச்சா கசப்பா இருக்கும். ஏண்டா அது கசப்பு. புளிப்ப வாயில வச்சா புளிப்பா இருக்கும். ஏனென்றா அது அப்படி தயாரிக்கப்பட்டிருக்குது. ஒரு கறியை வாயில வச்சுட்டு நாக்கில் வச்சுட்டு இது இனிக்குது இல்லையே என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்க்கிறது புத்திசாலித்தனமும் இல்லை. ஏனென்றால் அது உரப்பா சமைக்கப்பட்டது உரப்பா தான் இருக்கும். அது ஒரு நாள் இனிப்பா இருக்க இயலாது. இனிப்பான உண்டை வாயில வச்சா இனிப்பா தான் இருக்கும், அது உரப்பாகாது. இதுதான் எங்கட நாக்குக்கு விளங்குற ருசி. குர்ஆன் சொல்லுது, நீங்க எல்லாரும் மௌத்த ருசிக்க போறீங்க அப்படின்னா, கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட மௌத்தினுடைய ருசி என்னன்றது எங்கட கையில. நாங்க தான் எங்கட மௌத்தை தயாரிக்கிறோம். உலகத்தில் நாங்க எப்படி தயாரிச்சோமோ அப்படிதான் மௌத்தை சந்திக்க போறோம். அல்லாஹ்ட பொருத்தத்தோட யார் இந்த உலகத்தில் வாழுவாங்களோ அல்லாஹ்ட பொருத்தத்தோட மௌத்தாகுவாங்க. அல்லாஹ்ட பொருத்தத்தை சம்பாதிச்ச வாழ்க்கையா இருந்தா எங்கட மௌத்து ரப்புடைய பொருத்தத்தோட வரும். அல்லாஹ்ட கோபத்தை சம்பாதிச்ச வாழ்க்கையா இருந்தா அல்லாஹ்ட பொருத்தத்தை சம்பாதிக்கல எங்கட வாழ்க்கையில, எங்கட மௌத்துடைய நேரத்திலையும் அல்லாஹ்ட பொருத்தம் கேள்விக்குறி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்கட வாழ்க்கைக்கு தோதுவான மௌத்து. இன்னைக்கு நாங்க எல்லாரும் ஆசைப்படுற, எல்லாருக்கும் உள்ள ஆசைதான் நல்ல மௌத்து வேணும். எப்படியாவது நல்லவர்களா மௌத்தாகணும். எங்களுக்கு எப்படி மௌத்தாகணும் என்ற ஆசைன்னு கேட்டா, பள்ளியில மௌத்தாகணும், சுஜூதுல மௌத்தாகணும், கலிமாவை சொல்லி கொண்டு மௌத்தாகணும், குர்ஆனை ஓதிக்கொண்டு மௌத்தாகணும், காபால மௌத்தாகணும், தவாப் செஞ்சு கொண்டு மௌத்தாகணும், இல்ம படிச்சு கொண்டிருக்கிற காலத்தில் மௌத்து வரணும், அல்லாஹ்ட பாதையில் மௌத்து வரணும். நிறைய ஆசைகள் இருக்குது. நான் இப்படி 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 மௌத்தாகணும். வாழ்ற வாழ்க்கை எப்படின்னு கொஞ்சம் நாங்க பிரட்டி பார்த்தா, நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு எப்படியான மௌத்து எங்களுக்கு வரும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாங்க எல்லாரும் நல்ல மௌத்தை எதிர்பார்க்கிறோம். நல்ல மௌத்தை எதிர்பார்க்கிற நாங்க அந்த நல்ல மௌத்தை அடைகிறதாக இருந்தா நல்ல வாழ்க்கை வேணும். நல்லவர்களா மௌத்தாகணும் ஆசைன்னா நல்லவர்களா வாழணும். நாங்க நல்லவர்களா வாழ தயார் இல்லை. எப்பயாவது ஒரு நாளைக்கு குர்ஆனை தொடுற, ரமதான் 20 நாள் ஆகிட்டு இன்னமும் குர்ஆனை எடுக்கிறதுக்கு நேரம் கிடைக்கல. ஆனா ஆசை என்னன்னா குர்ஆனை ஓதிக்கொண்டு மௌத்தாகணும். தக்பீரை கட்டி தொழுகிற நேரத்தில் கூட அல்லாஹ்ட சிந்தனையை கொண்டு வரதுக்கு தயார் இல்லை. ஏதேதோ சிந்தனையில நாங்க தொழுது கொண்டிருக்கிறோம். ரப்புடைய வார்த்தையை சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனா எங்கட ஆசை என்னண்டா கலிமாவோட திக்ரோட மௌத்தாகணும். பரலான தொழுகைக்கு கூட பள்ளிக்கு வராத நாங்க, பள்ளிக்கு வாரதுக்கு நேரம் இல்லை, தொழுகிறதுக்கு நேரம் இல்லை. பரலான தொழுகைகளை கூட கலா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நாங்க, எங்கட ஆசை என்னண்டா சுஜூதுல மௌத்து வரணும்.
எப்படி இது சாத்தியப்படும்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஆசை இருக்குது எல்லாருக்கும். அந்த ஆசையை அடைகிறதுக்கு எங்கட வாழ்க்கை மாறணும். எப்படி மௌத்தாகணும் என்று ஆசைப்படுறோமோ அப்படி வாழணும். எப்படி வாழ்றோமோ அப்படி மௌத்தாகுவோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மனிதன் உடம்புல எங்கட உடம்பு இருக்கிற மாதிரி உடம்போட அல்லாஹ் ரூஹ வச்சிருக்கிறான். இந்த ரூஹ சில செயல்பாடுகளுக்கு பழகுது. சில செயல் எங்கட உடம்புல உள்ள ரூஹுக்கு பழகிறது. சிலது நல்லதுக்கு பழகுது, சிலது கெட்டதுக்கு பழகுது, சிலது பாவத்துக்கு பழகுது, ஹராத்துக்கு பழகுது. எங்கட ரூஹு எதுக்கு பழகிட்டோ அந்த செயல் இல்லாம நேரம் கழிக்கிறது கஷ்டம். ஒரு ஆள் விளையாடி 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 பழகினா அவருக்கு எப்பயுமே அந்த அந்த சிந்தனை தான், விளையாடணும். மோசமான போதை பொருள் பாவனையில் உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு அது இல்லாம நேரம் ஓடாது, ராவு கழியாது, தூக்கம் போகாது. போன் எங்கட ரூஹுக்குள்ள எந்த அளவு ஊடுருவிட்டுண்டா இன்னைக்கு எங்களுக்கு போன் இல்லாம கொஞ்ச நேரம் ஈக்கலாம். அது எங்கட ரூஹுக்கு பழகிட்டு. இத மாதிரி நல்ல பக்கமும் இருக்குது. சிலவங்களுக்கு மஸ்ஜிதுக்கு வராம எப்ப எங்க போனாலும் எப்படியாவது பள்ளிக்குள்ள போயிடணும், மஸ்ஜிதுக்கு போகணும், தொழுறதுக்கு போகணும், பள்ளியில கூடுதலான நேரம் இருக்கணும்ன்ற உணர்வு. சிலவங்களுக்கு குர்ஆன் ஓதணும்ன்ற ஆசை. சிலவங்க எப்ப பார்த்தாலும் திக்ரு செஞ்சு கொண்டு இருப்பாங்க, அவங்களுக்கு திக்ரு செய்யணும்ன்ற ஆசை. அவங்கட ரூஹ அப்படி பழகிட்டாங்க அவங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞாபகத்தில் வச்சுக்கொள்வோம். எங்கட ரூஹ நாங்க எதுக்கு பழக்கிட்டோமோ அந்த செயலுக்கு பிரியாவிட சொல்ற வரையில உடம்ப விட்டும் ரூஹு பிரியாது. எங்களுக்கு குர்ஆன் ஓதாம ஏலா, குர்ஆன் இல்லாம ஏலா. எப்பயுமே குர்ஆன் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோமா? கையில குர்ஆன் எடுத்து ஓதுற வரையில ரூஹு பிரியாது. எங்கட நாவுகளால குர்ஆன் ஆயத்துகள் ஓதுற வரையில ரூஹு பிரியாது. ஏனென்றா எங்கட ரூஹு அப்படி பழகிட்டு. தொழுகையில இன்பம் கண்டவங்க, தொழுகையில கண்குளிர்ச்சியை கண்டவங்க, தக்பீர் கற்ற வரையில ரூஹு பிரியாது. அல்லாஹ் அவங்கட முடிவை அப்படித்தான் ஆக்குவான். பாவம் இல்லா சிலவங்களுக்கு தூக்கம் போகாது. காதில் அப்படி அடிச்சா ஹெட்செட் அடிச்சு கொண்டு அப்படி பாட்டை கேட்டுக்கொண்டு மியூசிக்கை கேட்டுக்கொண்டு அப்படியே தூங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இல்லாம தூக்கம் போகாது. அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். எங்கட ரூஹு பிரிகிற நேரமும் அப்படியே ஆகிரும். எங்கட ரூஹ நாங்க பாவத்துக்கு பழகிட்டோம்டா எங்கட ரூஹு பிரியும் பாவத்தோட. எங்கட ரூஹ நாங்க நல்லதுக்கு பழகிட்டோம்டா எங்கட ரூஹு பிரியும் நன்மையோட. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லி தந்திருக்குது. சஹாபாக்களோட வரலாறை புரட்டி பார்த்தா சஹாபாக்கள் எப்படி மௌத்தாகினாங்க, சஹாபாக்கள் எப்படி மௌத்தாகினாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி மௌத்தாகினாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி மௌத்தாகினாங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கட சக்கராத்துல அவங்க பேசின கடைசி வார்த்தை வஜாஅத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக். சக்ராத் சம்பந்தப்பட்ட ஆயத்தை ஓதி மௌத்தாகிறாங்க. அந்த ஆயத்து தான் அவங்கட வாயால கடைசியா சொன்ன வார்த்தை ரூஹு பிரியுது. ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருந்தாங்க. அபூ லுலுஆ என்பவனால குத்தப்பட்டாங்க. அங்கிருந்து அவங்கட சக்கராத் ஆரம்பிக்குது. அவங்கட சக்கராத் தொழுகையிலிருந்து, மஸ்ஜிதிலிருந்து.
ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டம் அவங்கள கொல்றதுக்காக ஊட்ட அப்படியே வந்து சுத்திட்டாங்க. அன்றைக்கு அவங்க நோன்பு பிடிச்சிருந்தாங்க. தூங்கி எழும்பி மாலை நேரம் வுது செஞ்சாங்க, தொழுதாங்க, குர்ஆனை எடுத்து ஓதினாங்க. சூரா பக்ராவை ஓதி கொண்டிருக்கிற நேரம் கூரையால் 2 பேர் பாஞ்சு அவங்கள வெட்டினாங்க. அவங்களோட உடம்பிலிருந்து வெளியாகின இரத்தம் குர்ஆனுடைய ஆயத் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்ற ஆயத்தில் பட்டுச்சு. ஹஜரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜுடைய நேரத்தில் மக்களை தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுப்பினாங்க. மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. மஸ்ஜிதுக்குள்ள வார நேரம் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவனால வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார். 4 ஹலீஃபாக்களும் இப்படித்தான் மௌத்தை சந்தித்தாங்க. ஏனென்றா அவங்களோட வாழ்க்கை அப்படி. மஸ்ஜிதோட வாழ்ந்தாங்க, மஸ்ஜிதுல சக்கராத். குர்ஆனோட வாழ்ந்தாங்க, குர்ஆனோட சக்கராத். ஆச்சரியமான வாழ்க்கை, அதனால ஆச்சரியமான மௌத் அவங்களுக்கு. 5வது ஹலீஃபா என்று சொல்லப்படுற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட சக்கராத்தில் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. செய்ய வேண்டிய வசியத்துகளை செஞ்சாங்க. என்னை ஒரு கூட்டம் சந்திக்க வராங்க. மனிதர்களும் இல்லை, அவங்க ஜின்களும் இல்லை, எல்லாரும் போங்க சொன்னாங்க. குர்ஆனை ஓத ஆரம்பிச்சாங்க. வெளியால் உள்ளவங்க அந்த சத்தத்தை கேட்டாங்க. தில்கத்தாருல் ஆஹிரா நஜஅலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். தக்வா உடையவர்களுக்கு நல்ல முடிவு அப்படின்ற ஆயத்தை ஓதுறதோட அவங்களோட உடம்பிலிருந்து சத்தத்தை காணம் போய் பார்த்தா மௌத்தாகிக்கிறான். இப்படி அழகான மௌத்து. குர்ஆனை ஓதிக்கொண்டு மௌத்தாகிக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கும் ஆசை நல்லா மௌத்தாகணும். அல்லாஹ் நல்ல மௌத்த தருவான் இன்ஷா அல்லாஹ். எப்ப? எங்கட வாழ்க்கை நல்லா இருந்தா. ஹதீஸோட வாழ்ந்தவங்க ஹதீஸோட மௌத்தாகினாங்க. அபு ஜுர்ஆ ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்கள சந்திக்கிறதுக்காக 2 பேர் போனாங்க. அவங்களும் மிகப்பெரிய ஆலிம்கள். சக்கராத்தில் இருக்கிறவங்க கிட்ட போனா தல்கீன் ஓதுறது சுன்னத்து. அதாவது அவங்களோட பக்கத்தில் உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி கொண்டிருக்கிறது. போனவங்க யோசிச்சாங்க, இவ்வளோ பெரிய இமாமுக்கு நாங்க கலிமாவை ஞாபகப்படுத்துறதா? அது கண்ணிய குறைவாகிருமே. அதனால என்ன செய்யற, நாங்க 2 பேரும் அது சம்பந்தப்பட்ட ஹதீஸை பேசிக்கொள்வோம். அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையை பேசுவோம். ஒரு ஆள் ஆரம்பிச்சாரு, எனக்கு ஹத்தஸனா, எனக்கு என்னுடைய உஸ்தாத் இன்னார், அவருக்கு அவருடைய உஸ்தாத், அவருக்கு அவருடைய உஸ்தாத் அப்படின்னு அறிவிப்பாளர் வரிசையை சொன்னார். அடுத்தவர் அவருடைய அறிவிப்பாளர் வரிசையை சொன்னாரு, எனக்கு என்னுடைய உஸ்தாத் இன்னார், அவருக்கு அவருடைய உஸ்தாத், அவருக்கு அவருடைய உஸ்தாத். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூ ஜுர்ஆ ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுப்பாட்டி உட்கார வைக்க சொன்னாங்க. அவரை எழுப்பாட்டி உட்கார வச்சோன்னா அவர் சொன்னாரு, ஹத்தஸனா பந்தார் கால ஹத்தஸனா அப்துல் ஹமீத். எனக்கு என்னுடைய உஸ்தாத், அவருக்கு அவருடைய உஸ்தாத், அவருக்கு அவருடைய உஸ்தாத், அவருக்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு,
அந்த முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையா இருக்குமோ, கலிமாவா இருக்குமோ, அவர் தஹலல் ஜன்னah, சுவனம் நுழைந்து விட்டார். சுவனம் நுழைந்து விட்டார் என்ற வார்த்தை சொன்னதோடு அவருடைய ரூஹ் போயிட்டு. ஹதீஸோட வாழ்ந்தாங்க, ஹதீஸோட மௌத்தாகினாங்க. எங்கட ரூஹு எதுக்கு பழகிக்குதுன்னு பார்க்கணும். பாவத்துக்கு பழகினா பாவத்தை உடையலாம், நன்மைக்கு பழகிட்டுண்டா நன்மையை உடையலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாங்க எங்கட வாழ்க்கையில நாங்க நன்மையை பழகிறோம், நன்மை செய்ய லேசாகணும். இதே பாவத்துக்கு பழகிட்டோம்டா எங்களுக்கு எங்கட புள்ளகளை நாங்க பழக்கிறோம், எங்கட புள்ளகளை நாங்க தூக்கமாக்குறோம். எங்கட புள்ளகளை நாங்க எப்படி தூக்கமாக்குறோமோ அந்த புள்ளகள் அப்படியே மௌத்தாகிடுவாங்க. ஏன்னா தூக்கம்ன்றது சின்ன மவுத், தற்காலிகமா ரூஹு வெளியாகி வருகுது. இன்னைக்கு எங்கட புள்ளகள் தூக்குறாங்க இல்ல, அழுகுறாங்க, கத்துறாங்க, கரைச்சலா இருக்கிறாங்க, அதனால போட்டு கொடுத்துடுறோம், அதை பார்த்து கொண்டே தூங்குது. இன்னைக்கு எங்களுக்கும் பெட்டுக்கு போனா தூக்கம் வரலன்னா பார்த்து கொண்டே இருக்கிறோம், எங்களை அறியாம தூக்கம் போகுது. எதை பார்த்து கொண்டு தூங்குறோம், எதை கேட்டுக்கொண்டு தூங்குறோம், எந்த செயல் இருக்கிற நேரம் எங்களுக்கு நேரம் போறது விளங்குதில்லை, இன்பம் காண்றோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட ரூஹு அதுக்கு பழக்கப்பட்டுட்டுன்னு அர்த்தம். பாவத்துக்கு பழகிடப்படாது, ஹராத்துக்கு பழகிடப்படாது. ஏனென்றா எங்கட ரூஹு ஹராத்துக்கு பழகிட்டுண்டா அதே பாவத்துல மௌத்தாக வேண்டி வரும். இன்னைக்கு எத்தனையோ பேர் போதையில மௌத்தாகிறாங்க, ஹராத்துல மௌத்தாகிறாங்க, மியூசிக்கை கேட்டுக்கொண்டு மௌத்தாகிறாங்க, பயங்கரமான மௌத்துகளை சந்திக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்கட வாழ்க்கை சிறப்பாகணும். நாங்க எல்லாரும் நல்ல மௌத்தை எதிர்பார்க்கிறோம், வாழ்க்கை பல மாதிரி ஓடுது. எல்லாரும் ஒரே மாதிரி பிறந்துட்டோம்ன்றதுனால எல்லாருக்கும் ஒரு மௌத்து தான் இல்ல, வித்தியாசமான மௌத். இன்ன சஅயக்கும் லஷத்தா, குர்ஆன் சொல்லுது, இன்ன சஅயக்கும் லஷத்தா. உலகத்தில் உங்களோட வாழ்க்கை வித்தியாசமா போகுது. குர்ஆன்ல அல்லாஹ் மனிதர்களோட வாழ்க்கையை வச்சு மனிதர்களை 3 ஜமாஅத்தா பிரிக்கிறான். فَمِنْهُمْ ظَالِمٌ لِنَفْسِهِ وَمِنْهُمْ مُقْتَصِدٌ وَمِنْهُمْ سَابِقٌ بِالْخَيْرَاتِ بِإِذْنِ اللَّهِ. ஒரு சாரார் இருக்கிறாங்க, சாபிக்கும் பில் கைராத், அவங்களோட வாழ்க்கையில நன்மைதான், பாவம் இல்ல, ஹராம் இல்ல, அல்லாஹ்க்கு மாற்றம் இல்ல. குர்ஆன் தனது வாழ்க்கையில, ஹதீஸ் வாழ்க்கையில அல்லாஹ் எதிர்பார்க்கிற மாதிரி வாழ்றாங்க, நன்மைகளை தேடி தேடி செய்றாங்க. சாபிகும் பில் கைராத், நன்மைகள்ல முந்தி கொண்டு போறாங்க, போட்டி போட்டு கொண்டு போறாங்க. இன்றைய நாளை எடுத்தா அவங்களோட பட்டோலையில பாவம் இல்ல, தஹஜ்ஜுதுல எழும்பினதிலிருந்து இரவைக்கு தூங்குற வரையில முழுக்க 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 அவங்க நன்மை செய்றார்கள். இப்படி ஒரு சாரார் இருக்கிறாங்க மனிதர்கள்ல. எங்கள்ல பெரும்பாலும் இப்படியான ஆக்களை பிறக்கிறது கஷ்டம். இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, வமின்ஹும் முக்தசித், அவங்க வாழ்க்கையில பாவம் செய்வாங்க, சில கட்டங்கள்ல நன்மையும் செய்வாங்க, பாவமும் செய்வாங்க, நன்மையும் செய்வாங்க. சந்தர்ப்பங்கள் வார நேரம் பாவங்களை செய்வாங்க, சந்தர்ப்பம் வார நேரம் தௌபா செய்வாங்க, நன்மையை செய்வாங்க. இவங்க நடுநிலையான ஆக்கள். இவங்களை பத்தி குர்ஆனுடைய இன்னும் ஒரு ஆயத் சொல்லுது, وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا وآخرون. மனிதர்கள்ல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி போகுதுண்டா,
இஅ்தரஃபு பிதுனூபிஹிம், அவங்க பாவமே செய்யாதாக்கள் இல்ல, பாவம் செஞ்சாங்க, ஹராம் நடந்துச்சு, பிழை நடந்துச்சு, தவறு நடந்துச்சு. ஆனால் இஅ்தரஃபு பிதுனூபிஹிம், அவங்க பாவத்தை ஒப்புக்கொண்டாங்க. யா அல்லாஹ், என்னால பிழை நடந்துட்டு மன்னிச்சிரியா அல்லாஹ், எனக்கு தௌபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட கெஞ்சினாங்க, கதறினாங்க. ஹலத்து அமலன் சாலிஹா, அதுக்கு பிறகு நல்ல அமல் செஞ்சாங்க. வாழ்க்கையில பட்டோலையில பாவமும் பதியப்பட்டுச்சு, நன்மையும் பதியப்பட்டுச்சு. பாவத்தை அழிச்சாரு, நன்மையை செஞ்சாரு. அல்லாஹ் நாளை கியாமத்துல மீசான்ல இவரோட நன்மையை தீமையை போட்ட நேரம் பாவத்தை விட நன்மை கூடிட்டு, பாவத்தை விட நன்மை கூடிட்டு, அதனால அவரோட பட்டோலை வலது கையில கிடைச்சிட்டு. இப்படி ஒரு சாரார் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சாரார் பாவம் செஞ்சாங்க, திருந்திர யோசனை இல்ல, பாவத்தில் பிடிவாதமா இருந்தாங்க, நன்மை செய்ய தயார் இல்ல, நிரந்தரமா பாவத்தில் வாழ்ந்து மௌத்தாகினவங்க. இவங்கட பட்டோலைய நாளைக்கு அல்லாஹ் இவங்கட தராசில போட்டு நிறுத்து பார்த்தா பாவம் தான் கூட இருக்குது, பட்டோலைய இடது கையில கொடுத்துருவான், இவங்க நரகத்துக்கு போயிடுவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு சாரார் இருக்கிறாங்க பாவமே செய்யாதாக்கள். அடுத்த ரெண்டு சாராரும் பாவம் செஞ்சவங்க. ஆனா சந்தர்ப்பம் கிடைச்ச நேரம் ஒரு சாரார் மாறிட்டாங்க, தௌபா செஞ்சிட்டாங்க, திருந்திட்டாங்க, அதுக்கு பிறகு நன்மைகளை செஞ்சாங்க. இதனால அவங்க பட்டோலைய வலது கையில எடுத்து சொர்க்கவாசி ஆகிட்டாங்க. குர்ஆன்ல சூரத்துல் வாக்கியால அல்லாஹ் சொல்றான், வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, உலகத்துல 3 விதமா வாழ்ந்தீங்க, அதனால உங்களோட முடிவு 3 விதமாக அமைய போகுது. எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படித்தான் உங்களோட சக்கராத், எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படித்தான் உங்களோட கபர், எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படித்தான் உங்களோட மஹ்ஷர், எப்படி வாழ்ந்தீங்களோ அதை வச்சுதான் பட்டோல, எப்படி வாழ்ந்தீங்களோ அதை வச்சுதான் உங்களோட சிராத், எப்படி வாழ்ந்தீங்களோ அதை வச்சுதான் உங்களோட நரகமா சொர்க்கமான்னு முடிவு செய்யப்படும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எங்கட ஸ்டைல்ல வாழ்ந்துட்டு, நாங்க நினைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் எதிர்பார்க்கலா. காவிர்கள் ஒரு சாரார் அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? வல இன் ருதித்து இலா ரப்பி, எங்களுக்கு மௌத்தெல்லாம் வராது, அப்படித்தான் நீங்க சொல்ற மாதிரி நாங்க மௌத்தாகிட்டோம் என்று வைங்க, லஅஜிதன்ன கைரம் மின்ஹா முன்கலபா, எங்களுக்கு அங்கேயும் நல்லது கிடைக்கும். நாங்க நன்மை செய்யாட்டியும் சொர்க்கம் கிடைக்கும் எங்களுக்கு. நாங்க வேண்டிய மாதிரி வாழுவோம், ஆனா எங்கட முடிவு நல்லா இருக்கும். இப்படி சிலருடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அல்லாஹ் சொல்றான், அஃபனஜஅலுல் முஸ்லிமீன கல் முஜ்ரிமீன், நல்லவர்களையும் கெட்டவர்களையும் ஒரே மாதிரி நாங்க ஒரே மாதிரி முடிவை கொடுப்போம் என்று எதிர்பார்க்கிறீங்களா? ஒரு நாளும் கிடைக்காது. லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கத்துக்குரியவங்க நரகத்துக்குரியவங்க அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாளும் சமமாக இல்ல. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற, இவங்க வாழ்ற வாழ்க்கை வேற. அதனால ரெண்டு பேரோட முடிவும் வித்தியாசம். சூரா சஜதால அஃபமன் கான முஃமினன் கமன் கான ஃபாசிகன் லா யஸ்தவூன், ஈமானோட வாழ்ந்தவங்க, அமலோட வாழ்ந்தவங்க, அதே நேரம் பாவத்தோட வாழ்ந்தவங்க, அமல் இல்லாம வாழ்ந்தவங்க, லா யஸ்தவூன், இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போய் சேரலாம். அம்மல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத்தி ஃபலஹும் ஜன்னாத்துல் மஅவா, யார் ஈமானோட சாலிஹான அமலோட வாழுவாங்களோ அவங்க போய் சேர்ற இடம் சொர்க்கம். வ அம்மல்லதீன ஃபஸகு ஃபமஅவாஹுமுன் நார், யார் அமல் இல்லாம வாழ்ந்தாங்களோ பாவத்தோட வாழ்ந்தாங்களோ அவங்க போய் சேர்ற இடம் நரகம். ஏனென்றால் வாழ்க்கை வித்தியாசம், வித்தியாசமான வாழ்க்கை. நாங்க போற ரூட் எதுவோ அங்கதான் போய் சேர போறோம். எங்கட வாழ்க்கையை கொஞ்சம் பரட்டி பார்க்கணும்.
என் வாழ்க்கையில நன்மை கூட நடக்குதா, பாவம் கூட நடக்குதா, ஹராத்தில் இருக்கிறேனா, ஹலால்ல இருக்கிறேனா, அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்றேனா, அல்லாஹ் வானம்ட வாழ்க்கைய வாழ்றேனா, இதே ரூட்ல நான் போனா எனக்கு முன்னால் இருக்கிறது சொர்க்கமா நரகமா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க வேண்டிய மாதிரி வாழுவோம், சொர்க்கவாதியா மௌத்தாகுவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட மௌத்தாகுவோம். எதிர்பார்க்க இயலாது. எங்கட வாழ்க்கைக்கு தோதுவான மௌத்து தான் கிடைக்கும், எங்கட வாழ்க்கைக்கு தோதுவான முடிவுதான் கிடைக்கும். வஅஸ்ஹாபுல் யமீன் மா அஸ்ஹாபுல் யமீன், யாரெல்லாம் கூடுதலான நன்மையை செஞ்ச பாவத்துக்கு தௌபாவை செஞ்சு திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினாங்களோ அவங்க தான் சொர்க்கவாசி. யாரு பாவத்திலிருந்து மீள தயார் இல்லையோ அவங்க நரகவாசி அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அம் நஜஅலுல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கல் முஃப்ஸிதீன ஃபில் அர்த், யார் ஈமானோட சாலிஹான அமலோட வாழ்றாங்களோ இவங்களை உலகத்துல குழப்பம் போட்டு கொண்டு பாவம் செஞ்சு கொண்டு ஹராத்துல அமல் இல்லாம யார் இருக்கிறாங்களோ இவங்க ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வைப்போம்னு நினைக்கிறீங்களா? அம் நஜஅலுல் முத்தகீன கல் ஃபுஜ்ஜார், தக்வா உள்ளவங்களையும் பாவிகளையும் ஒரே இடத்துல நாங்க ஒரு நாளும் வைக்க மாட்டோம். எங்கட பார்வையில இவங்க வேற, எங்கட பார்வையில அவங்க வேற. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கையை வச்சு அல்லாஹ் எங்கட முடிவை அல்லாஹ் நிர்ணயிக்கிறார். அம் ஹஸிபல்லதீன ஜ்தரஹுஸ் ஸய்யிஆத், உலகத்தில் ஒரு சாரார் பாவத்தில் வாழ்றாங்க, ஹராத்துல வாழ்றாங்க, அல்லாஹ் சொன்ன மாதிரி தண்ட வாழ்க்கையை அமைச்சு கொள்ள தயார் இல்ல. இவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா அன்னஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அவங்கள இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க ஈமானோட வாழ்றாங்க, அமலோட வாழ்றாங்க, நாங்க சொல்ற மாதிரி வாழ்றாங்க, இவங்களை போல ஆக்கிடுவோம் இவங்க நினைக்கிறாங்களா? இன்னைக்கு சலாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம், நாங்க கொஞ்சம் முன்பின்னா பரவாயில்ல, நாங்க நல்ல மௌத்த சந்திப்போம், நாங்க சொர்க்கத்துக்கு போவோம், எங்கட பட்டோல வலது கையில. அல்லாஹ் சொல்றான், இவங்க இப்படி நினைச்சு கொண்டிருக்கிறது பில சாஅமா யஹ்குமூன், ஒரு நாளும் அப்படி நடக்காது. யார் ஒரு நன்மையை செய்றாங்களோ فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ, சின்ன பாவத்தை செஞ்சாலும் நாளைக்கு அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க, சின்ன ஒரு நன்மையை செஞ்சாலும் அதுக்குரிய கூலியை காணுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாங்க எப்படி வாழ்றோம் என்றது மிக முக்கியம். எங்கட வாழ்க்கையில நாங்க என்ன செய்யறோம்ன்றது மிக முக்கியம். ரமதானுடைய காலம் 20 நாள் சஹருக்கு எழும்பினோம். ஒரு சாரார் அந்த சஹருடைய நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுதோம், குர்ஆன் ஓதினோம், துஆ செஞ்சோம், இஸ்திக்பார் செஞ்சோம், தௌபா செஞ்சோம். இன்னும் ஒரு சாரார் அந்த தஹஜ்ஜுதுல சாப்பிட்டது மட்டும்தான், கதைச்சாங்க, சிரிச்சாங்க, அவங்களுக்கு துஆ இல்ல, இஸ்திக்பார் இல்ல, தொழுகை இல்ல. இவங்க ரெண்டு பேரும் ரப்புட பார்வையில சமமாக இயலாது. இவங்க ரெண்டு பேரும் ரப்பிட பார்வையில சமமாக இயலா. ரமதானுடைய பகல் ஒரு சாரார் அல்லாஹ் சாப்பிட வானம் சொல்லிக்கிறான், பசியோடு இருந்தாங்க, தாகத்தோடு இருந்தாங்க, பஜார்ல இருந்தாங்க, வெயில்ல இருந்தாங்க, ஆனாலும் கஷ்டம் தான், பசியை தாங்கி கொண்டாங்க. இன்னும் ஒரு சாரார் எங்களுக்கு வெயில்ல வேலை செய்யறாக்கள், கஷ்டத்துல வேலை செய்யறாக்கள், எங்களுக்கு நோம்பு பிடிக்கல, அதனால அவங்க ரமலான்லயும் நோம்பு பிடிக்கல. இவங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு நாளும் சமமாக இயலாது. இவருக்கும் ஆசை சொர்க்கம் போகணும், இவருக்கும் ஆசை சொர்க்கம் போகணும். எப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துக்கு போற? ஏனென்றா வாழ்க்கை வித்தியாசம். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஹராமான பார்வையை நான் பார்க்க மாட்டேன், நான் ஹராத்தை கேட்க மாட்டேன், தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தக்வாவோட வாழ்ற ஒரு சாரார் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்களோட ஆசைப்படி அனுபவிக்கிறாங்க உலகத்தை. அவங்க விரும்புறத பார்க்கறாங்க, விரும்புறத கேட்கிறாங்க, விரும்புற வாழ்க்கை வாழ்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரே முடிவை எதிர்பார்க்கிற?
அல்லாஹ்ட பார்வையில இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாளும் சமமாக இயலாது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கை மாறினாதான் எங்கட முடிவை மாத்தலாம். ஏண்ட முடிவு எப்படி? ஏண்ட வாழ்க்கையை வச்சு நாங்க எல்லாரும் நல்ல முடிவை எதிர்பார்க்கிறோம், நல்ல மௌத்தை எதிர்பார்க்கிறோம். எங்கட கபரு சுவன பூங்காவா இருக்கணும், எங்கட மஹ்ஷர் அல்லாஹ்ட நிழல் கிடைக்கணும், எங்கட பட்டோல வலது கையில கிடைக்கணும். இதெல்லாம் எங்கட ஆசை இருந்தா அதுக்கு தோதுவான வாழ்க்கை வாழணும். நாங்க அந்த வாழ்க்கையை வாழ தயார் இல்லைண்டா அந்த இடத்தை அடைகிறது கஷ்டம். நாங்க எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள பிறந்துட்டோம்ன்றதுனால நாளைக்கு ஒரே வீட்டுக்குள்ள சொர்க்கத்தில் கேளாது. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஆனா நாளைக்கு வாப்பா சொர்க்கத்துல, உம்மா நரகத்துல, கணவன் சொர்க்கத்துல, மனைவி நரகத்துல, நானா சொர்க்கத்துல, தம்பி நரகத்துல. ஏன் இந்த நிலைமை? கூட்டாளிமார் ஒரே காலத்துல படிச்சாங்க, ஒரே அடியா விளையாடினாங்க. நாளைக்கு ஒரு சொர்க்கவாதி இன்னஹு கானலி கரீன், எனக்கு ஒரு கூட்டாளி இருந்தானே அவனை சொர்க்கத்துல காணமேன்னு தேடுவாராம். ஒரே அடியா வாழ்ந்தவங்க தான், ஒரே காலத்துல விளையாடினவங்க, ஆனா ஒரு ஆள் சொர்க்கத்துல, ஒரு ஆள் நரகத்துல. காரணம், ஒருவர் ரப்புடைய பொருத்தத்தோட வாழ்ந்தார், ஒருவர் அந்த வாழ்க்கையை வாழ தவறிட்டார். அதனால ரப்பு முடிவை ரெண்டாக்கி விட்டான். அதனால ஒரு வீட்டுக்குள்ள பிறந்துட்டோம், ஒரே கடையில் இருக்கிறோம், ஒரே பஜார்ல இருக்கிறோம், பக்கத்துல இருக்கிறோம், ஒரே வயசுல இருக்கிறோம். இதனால எங்கட முடிவு, எங்கட ஆகிரா, எங்கட சொர்க்கம் எல்லாமே ஒரே மாதிரி ஆக போறது இல்லை. ஏண்ட கபரு சிறப்பாகணும்டா, ஏண்ட வாழ்க்கை சிறப்பாகணும், ஏண்ட மஹ்ஷர் சிறப்பாகணுமா, வாழ்க்கை சிறப்பாகணும், எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணுமா, ஏண்ட வாழ்க்கையை வச்சிருக்குது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நல்ல முடிவை எதிர்பார்க்கிற நாங்க எங்கட வாழ்க்கையை நல்லதாக்கணும். இந்த ரமலான் அதுக்குரிய நல்ல சந்தர்ப்பம் எங்கட வாழ்க்கையை மாத்துறதுக்கு, எங்கட ரூஹ அமலுக்கு பழக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ஏனென்றா நிறைய அமலுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. ஷைத்தானுடைய ஆதிக்கம் இல்லாத மாசம், சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறந்து வைக்கப்பட்ட மாசம், நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டிருக்கிற மாசம். இந்த மாசத்துல எங்களை நன்மைக்கு பழக்கிறது லேசி, எங்களோட ரூஹ நன்மைக்கு பழக்கிறது லேசி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால ஒரு நல்ல பயிற்சி எடுப்போம். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு நலவு செய்யறவங்களா இருந்தாங்க. நல்லவைகளை தேடி தேடி செய்வாங்க, சந்தர்ப்பம் பார்த்து வச்சு செய்வாங்க. குறிப்பா ரமலான் கடைசி 10 வந்தா எவ்வளவு இபாதத்தில் ஈடுபடுவாங்க, குடும்பம் எல்லாம் இபாதத்து செய்ய சொல்லுவாங்க. அதனால மிக பெருமதியான ஒரு 10 நாளை நாங்க முன்னோக்கிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 வந்தாலே இஅ்திகாஃபுக்கு தன்னை தயாராக்கிடுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அதனால ஒரு நல்ல காலம், சிறப்பான சில நாட்களை நாங்க முன்னோக்கிக்கிறோம். இன்னைக்கு இரவோட கடைசி 10 ஆரம்பிக்குது. எங்களை நாங்க இந்த ரமலான்ல மாத்தி கொள்ள இல்ல, எங்கட வாழ்க்கை இந்த ரமலான்ல மாற இல்லண்டா வேற காலங்கள்ல மாறுறது கேள்விக்குறி. இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கபர்ல இருக்கக்கூடிய ஒரு மையத்தை எழுப்பாட்டி தமன்ன, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா சொல்லுங்கன்னு கேட்டா, அப்படி கேட்கறதுக்கு சாத்தியம் இல்லை. அப்படி கேட்கப்பட்டால் அந்த மையத்தை சொல்லுமாம், எனக்கு இந்த உலகத்தில் வேற ஒன்றும் வானம், ஒரே ஒரு நாள் ரமலான் மாதத்தினுடைய ஒரு நாளத்தாயா அல்லாஹ். காரணம், இந்த ரமலான் மாதத்தினுடைய ஒரு நாள் ஒரு மனிதண்ட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். கடந்த காலத்தை விட்டு போடுவோம், இந்த ரமலான்ல கழிஞ்ச 20 நாளை விடுவோம், இருக்கிற இந்த 10 நாள், ஒரு நாள் இல்ல 10 நாள் இருக்குது இன்ஷா அல்லாஹ். மிக பெருமதியான 10 நாள் எங்களை நாங்க மாத்திக்கொள்ளணும்னு நினைச்சா எங்களோட வாழ்க்கையில கிடைச்சிக்கிற ஆக சிறந்த சந்தர்ப்பம்.
இன்னும் ஒரு ரமலான் எங்கட வாழ்நாள்ல அல்லாஹ் எழுதி இருக்கிறானா தெரியா? போன ரமலான் எங்களோட இருந்த எத்தனையோ பேர் மௌத்தாகிட்டாங்க, கபருக்குள்ள. அவங்க இன்னைக்கு ஆசைப்படுவாங்க, எனக்கு ரமலான்ல ஒரு நாள் கிடைக்காதா? அல்லாஹ் எங்கட கைவசம் 10 நாளை தந்து வச்சிருக்கிறான். அதுவும் மிக பெருமதியான 10. அதுல ஒரு இரவு இருக்குது, லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படின்னா 83 வருடம் 4 மாதங்கள். அப்படின்னா என்ன? அந்த இரவுல வாழ்ந்தா 1000 மாதங்கள் வாழ்ந்தது போல மன திருப்தியா இருக்கும்ன்றதா? இல்ல. அந்த இரவுல யாரு இபாதத்துல கழிச்சிருவாரோ அவர் 83 வருட காலம் இபாதத்து செய்தவரை போல. அதுல தொழுகிறவர் 83 வருடம் தொழுகிறவரை போல. அன்றைய நாள்ல சதக்கா கொடுத்தவர் 83 வருட காலம் சதக்கா கொடுத்தவரை போல. அன்றைய இரவுல குர்ஆன் ஓதினவர் 83 வருடம் குர்ஆன் ஓதினவரை போல. எங்க போய் இந்த நன்மையை நாங்க சம்பாதிக்கிறேன்? அல்லாஹ் ஒரு சில நாட்களுக்குள்ளால இதை தாரான். அதனால உறுதி எடுப்போம், இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ரை நான் அடைகிற, முழிச்சிருந்து அடைவோம், முழிச்சிருந்து அடைவோம், ஏழுமான அளவு கஷ்டப்பட்டு அடைவோம். எல்லா மஸ்ஜிதுகள்லையும் அல்ஹம்துலில்லாஹ் இதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. ஒரு முயற்சி செய்வோம், ஒரு உறுதி எடுப்போம். இந்த ரமலான்ல எஞ்சி இருக்கிற இந்த 10 நாட்களை முறையாக பயன்படுத்துவோம். கூடுதலான இபாதத்துகளை செய்ய எங்களை நாங்க, கூடுதலான இபாதத்துக்கு எங்களை நாங்க ஆளாக்கி எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இந்த ரமலானுடைய கடைசி 10 நாங்க ஆக்கி இதனூடாக எங்கட வாழ்க்கையை மாற்றி எங்கட மௌத்த, எங்கட கபர, எங்கட மஹ்ஷர, எங்கட சிராத்த ஒரு சிறந்த நிலைமைக்கு மாற்றி கொள்றதுக்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. எங்கட ஆஹிராவை சிறப்பான ஆஹிராவாக ஆக்குவாயாக. எங்கட வாழ்நாளில் இந்த ரமலான கடைசி ரமலானாக ஆக்கிறாதே அல்லாஹ். இன்னும் பல ரமலான்களை சந்திக்கிற தௌஃபீக்கை தந்திரே அல்லாஹ். கடைசி 10 சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த கடைசி 10 நாட்களை பெருமதியாக கழிக்க தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ர் அடைஞ்ச சீதேவிகளாக எங்கள் எல்லாரையும் ஆக்கிக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்லவர்களாக வாழ வச்சு நல்லவர்களாக மௌத்தாக்கிறியா அல்லாஹ். நல்ல மௌத்து வேணும் யா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையை சிறப்பாக்கிறியா அல்லாஹ். அதனூடாக எங்களோட மௌத்தையும் சிறப்பாக்கிறியா அல்லாஹ். எங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் சொர்க்கவாதியாகிறோம் யா அல்லாஹ். எங்களோட உடன்பிறப்புகள் எல்லாரும் சொர்க்கவாதியாகிறோம் யா அல்லாஹ். எங்களோட பெற்றார்கள் சொர்க்கவாதிகளாக மௌத்தாக்கிறியா அல்லாஹ். இந்த மாதத்தில் நீ பல்லாயிரக்கணக்கான மக்களை நரக விடுதலை செய்றாயே அல்லாஹ். அந்த கூட்டத்தில் எங்களோட பெற்றார்களை, எங்களோட மனைவிமார, எங்களோட புள்ளகளை, எங்களோட உடன்பிறப்புகளை, எங்களோட நண்பர்களை, எங்களோட குடும்பத்தினர்களை எல்லாரையும் சேர்த்துக்கோயா அல்லாஹ். ஹயாத்தோடு உள்ளவர்களையும் சேர்த்துக்கோயா அல்லாஹ். மௌத்தானவர்களையும் சேர்த்துக்கோயா அல்லாஹ். எங்களோட துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.